அனைவருக்கும் வணக்கம். அன்று காலை செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் காதம்பரி இண்டஸ்ட்ரீஸ் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரான சுகுமார் மாரடைப்பால் மரணம் என்ற செய்தியை படித்த டாக்டரான வத்சலா அதிர்ந்து போனார். உடம்பு பதறியது. சுகன்யாவின் நிலைமையை எண்ணி கலக்கமுற்றாள். டாக்டரான வத்சலாவின் கிளினிக் பெங்களூருவில் மிகவும் புகழ் பெற்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட தாய்மை குறைகள் அனைத்தையுமே அலசி கலைந்து தீர்வு காண்பதில் மிகவும் பிரபலம். கடந்த 15 வருடங்களில் டாக்டரான வத்சலாவின் திறமையினால் மருத்துவ பரிசோதனைகளை தாண்டி நல்ல முறையில் குழந்தை பேறு பெற்றவர்களும் ஏராளம். அந்த வகையில்தான் சுகன்யா சுகுமார் தம்பதியினர் 2 வருடங்களுக்கு முன்னால் டாக்டரான வத்சலாவிடம் அறிமுகமானார்கள். திருமணமாகி 6 வருடங்களாகியும் குழந்தை இல்லாத இயக்கத்திலும் இருந்தார்கள். அவர்கள் 2 பேரிடமும் செய்யப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு ஒரு நல்ல வாடகை தாயை ஏற்பாடு செய்வதுதான் சரியான அணுகுமுறையாகப்பட்டது. டாக்டர் வத்சலா தன்னிடமிருந்த பட்டியலிலிருந்து மாயாவை வாடகை தாயாக பரிந்துரையும் செய்தாள். மாயாவுக்கு வயது 28, கணவனையும் குழந்தையையும் ஒரு பெரிய தீ விபத்தில் பறிகொடுத்தவள். படித்தவள் பார்க்க மிகவும் கண்ணியமாக காணப்பட்டாள். சுகன்யாவுக்கு மாயாவை மிகவும் பிடித்தும் போனது. மாயாவுக்கு வைரஸ், பாக்டீரியா போன்ற தேவையான அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. ஒரு நல்ல நாளில் சுகுமாரின் ஆரோக்கியமான விந்தணுக்களை மாயாவின் சினை முட்டைகளுடன் நேரடியாக செலுத்தியதில் மாயா வாடகை தாயாக தயார் செய்யப்பட்டாள். அதன் பிறகு அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டது. சுகுமாரும் மாயாவும் கையெழுத்திட சுகன்யாவும் டாக்டரான வத்சலாவும் சாட்சிகளாகினர். அப்போது சுகுமார் இந்த ஒப்பந்தம் சட்டப்படி செல்லுமா டாக்டர் என்று கேட்டது டாக்டரான வத்சலாவுக்கு இப்போதும் நினைவுக்கு வந்தது. இந்தியாவில் தற்போதைய நிலவரப்படி இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் சட்டப்படி செல்லாது. எனினும் ஒரு பாதுகாப்பு கருதுதான் இந்த மாதிரியான ஒப்பந்தங்களும் போடப்படுகின்றன. இவை நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாது. இது குறித்து தற்போது நிறைய விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. பட் நீங்க இதுல பயப்படுவதற்கு ஒண்ணுமில்லை என்று டாக்டர் சொன்னதும் சுகுமார் நிம்மதிமானார். டாக்டரான வத்சலாவின் தனிப்பட்ட கவனிப்பில் கிளினிக்கை ஒட்டியிருந்த விடுதியில் மாயா தங்க வைக்கப்பட்டு அடுத்த 10 மாதங்களில் ஒரு அழகான ஆண் குழந்தையையும் பெற்று சுகன்யாவிடம் ஒப்படைத்த போது சுகன்யா மாயாவை கட்டிப்பிடித்து கண் கலங்கி கண்ணீர் மல்க அவளுக்கு நன்றியும் சொன்னாள். விடுதி செலவுகள் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு அதை தவிர மாயாவுக்கு 4 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்தாள். சுகுமார் மிக பெருந்தன்மையுடன் டாக்டரான வத்சலாவின் கிளினிக்கின் வளர்ச்சிக்காக இன்னொரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தபோது டாக்டரான வத்சலா நெகிழ்ந்தும் போனார். சுகுமார் இப்போது உயிருடன் இல்லை என்பதை நினைத்தபோது டாக்டரான வத்சலாவின் கண்களில் நீரும் முட்டியது. டாக்டர் வத்சலா ஹாஸ்பிட்டலுக்கு போன் செய்து அன்றைய காலை அப்பாயின்மெண்ட்களை எல்லாம் கேன்சலும் செய்தார். சுகன்யாவை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்ல கிளம்பினாள். காரில் ஏறி அமர்ந்தபோது அவளுடைய மொபைலும் சினுங்கியது. மாயாவின் பெயருடன் அது ஒலித்தது. சொல்லு மாயா என்று டாக்டர் சொல்ல குரலில் சோகத்துடன் டாக்டர் இன்னைக்கு பேப்பர்ல சுகுமார் சார் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு நான் பார்த்தேன் என்றால் மாயா. இல்ல டாக்டர், என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க சுகன்யா மேடம் அட்ரஸ் கொடுத்தீங்களா என்று பேச ஆரம்பித்தாள். டாக்டர் சற்று சுதாரித்து கொண்டு ஆமா நானும் பார்த்தேன். அதுக்கு இப்ப என்ன என கோபமான குரலில் கேட்டாள். மாயா, தெரியும் நீ இப்படி ஏதாவது ஆரம்பிப்பேனே. ஒப்பந்தம் படி குழந்தை பிறகு உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன் கடமை குழந்தை பெற்று கொடுத்தது மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சு. உன் செட்டில்மெண்டும் ஆயிடுச்சு. நீ அமைதியா இருந்தாலே சுகன்யா மேடத்துக்கு நீ செய்யக்கூடிய பெரிய உதவியா அது இருக்கும். புரியுதா என கடுக்கெடுத்து பேசினாள். என்று குரலில் அவள் கடுமையும் காட்டினாள். அழுகையுடனே மாயாவும் சாரி டாக்டர் மேடம் என்று சொல்லி மொபைலையும் துண்டித்து விட்டாள். சுகன்யாவின் பெரிய வீட்டை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். உள்ளே சென்ற டாக்டர் வத்சலாவை சுகன்யா கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள்.
குழந்தை வருண் விவரம் புரியாத அம்மாவின் காலிகளையும் கட்டிக்கொண்டு அழுதான். 2 மாதங்கள் இப்படியே சென்றன. சுகுமாரியின் மறைவுக்குப் பிறகு சுகன்யா காதம்பரி இண்டஸ்ட்ரீஸ் பொறுப்புகள் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டதை பேப்பரில் பார்த்து தெரிந்தும் கொண்டாள். அன்று ஒரு சனிக்கிழமை மதியம். டாக்டர் வர்சலாவின் செல்போனும் சினிங்கது. ஹலோ என்றார். டாக்டர், நான் சுகன்யா பேசுறேன். உங்களை நான் நேர்ல பார்த்து பர்சனலா நிறைய பேச வேண்டியே இருக்கு. இன்னைக்கு டின்னருக்கு கோல்டன் பாம்ஸ் வர முடியுமா என்று கேட்டாள். கண்டிப்பா வரேன் சுகன்யா. அன்று இரவு டாக்டரும் சென்றாள். சுகன்யா மிகவும் சோர்ந்து இருந்தாள். வழக்கம் வலமாக இருந்தவள் வதங்கி காணப்பட்டாள். குழந்தை வருண் அவளுடைய மடியில் தூங்கிக் கொண்டும் இருந்தாள். டின்னர் முடித்து டெசர்ட் ஆர்டர் செய்துவிட்டு சுகன்யா விஷயத்துக்கு வந்தாள். டாக்டர், என்ன உங்களுக்கு நன்றாக தெரியும். பலமுறை யோசித்த பிறகுதான் நான் உங்களிடம் இதையே நான் பேசுகிறேன். சுகுமாரியின் மறைவுக்குப் பிறகு எனக்கு பொறுப்புகளும் சுமைகளும் அதிகமாகிவிட்டன. வருண்தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். அவரை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். அவனுடைய ஒவ்வொரு ஆசைவும் எனக்கு அவரேதான் ஞாபகப்படுத்துகிறது. என்னுடைய பணிச்சுமையின் காரணமாக என்னால் அவனை சரியாக கவனிக்கவும் முடியவில்லை. அவருடைய மறைவுக்குப் பிறகு என்னுடன் இருந்த சில உறவினர்களும் ஊருக்கு கிளம்பிச் சென்றுவிட்டனர். நானும் வருணும் இப்போது தனித்து விடப்பட்டிருக்கிறோம். அதனால் சொல்லு சுகன்யா. டாக்டர், உங்க உதவியுடன் மாயாவை நான் நேர்ல பார்த்து பேசி அவளை என்னுடனேயே இருக்கச் சொல்ல வேண்டும். எனக்கும் வருணுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மாயாவின் அருகாமை எனக்கு யானை பலம். அவள் என் குழந்தையை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ப்ளீஸ் டாக்டர், ஒப்பந்தம் அது இது என என்னிடம் பேசி என் மனதை மாற்ற முயலாதீர்கள். அந்த ஒப்பந்தம் என்னுடைய பாதுகாப்பிற்கு தானே போடப்பட்டது. அதை மீறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் டாக்டர் என்று கெஞ்சினாள். எனக்கு மாயா மீது நம்பிக்கை இருக்கிறது. படித்தவள், பண்பு தெரிந்தவள். நாளைக்கே நாம் அவளை நேரில் சந்தித்து பேசலாம் என்றாள் டாக்டர். இன்பேக்ட் சுகுமார் மறைந்த தினத்தன்று அவள் எனக்கு போன் செய்து உன் முகவரியை கேட்டாள். நான் தான் அவளுக்கு கொடுக்கவில்லை. ஒப்பந்தத்தை நினைவுபடுத்தி அவளை ஒதுக்கி இருக்க சொன்னேன். டாக்டர் வசலாவுக்கு பரிதாபமாக இருந்தது. சுகுமார் இல்லாத நிலையில் சுகன்யாவின் கோரிக்கையில் நியாயம் இருப்பதும் அவளுக்கு பட்டது. உடனே தன்னுடைய செல்போனை எடுத்து அதில் மாயாவை தொடர்பு கொண்டும் பேசினாள். நாளை காலை 10 மணிக்கு வரச் சொன்னாள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ என் வீட்டுக்கு வந்துவிடு. நாம் ஒரே காரில் என் திரைவருடன் சென்று மாயாவை நேரில் பார்த்து பேசி முடித்து விடலாம் என்று சொன்னார். மறுநாள் மாயாவின் வீட்டை தேடிச் சென்றார்கள். திரைவருக்கு அந்த ஏரியா நன்றாக தெரிவதால் வீட்டை கண்டுபிடிப்பது சுலபமாகவே இருந்தது. மாயா ஒரு சிறிய அடுக்கு மாடியின் 2வது தளத்தில் குடியிருந்தாள். வீட்டை சுத்தமாகவும் வைத்திருந்தாள். பூஜை அறையில் விளக்கும் எரிந்து கொண்டிருந்தது. அகிலாண்டேஸ்வரி படம் மையமாக மாட்டியிருக்க மற்ற அம்மன்கள் சுற்றிலும் தொங்கினார்கள். ஊதுபத்தியின் மனம் கமகமத்தது. எப்படி இருக்கீங்க மேடம்? நான் சார் தவறி போனத பேப்பர்ல பார்த்த உடனேயே டாக்டர் மேடத்துக்கு போன் பண்ணேன். உங்களை பார்த்து ஆறுதல் சொல்ல உங்க முகரையும் கேட்டேன். ஆனா அவங்க தரல என்று மாயா பேச ஆரம்பித்தாள். ஒப்பந்தத்தின்படி நான் உங்களை பார்க்க முயற்சி செய்வதோ தொடர்பு கொள்வதோ கூடாது என்பதால் டாக்டர் என்னை அமைதியாக இருக்கச் சொன்னாங்க. எனக்கு புரியுது மாயா. நீ ரொம்ப டீசென்டானவ, படிச்சவ, பண்பானவ. எனக்கு இப்ப நீ ஒரு பெரிய உதவி செய்யணும், செய்வியா என்று கேட்டார். கண்டிப்பா மேடம், என்ன செய்யணும் சொல்லுங்க என்று கேட்டார். டாக்டர் வசலா. மாயா, சுகன்யா மேடம் இப்போ தனியா குழந்தையோட கஷ்டப்படுறாங்க. தனியா இருக்கறாங்க. நீ பெற்றெடுத்த குழந்தைதான் அது. சாரி, நீ பெற்று கொடுத்த குழந்தை அது. மேடம், கம்பெனி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அதிக நேரம் செலவழிப்பதால குழந்தையை சரியா கவனிக்க முடியல. உனக்கு எல்லா மரியாதைகளும் நம்ம வீட்டுல கிடைக்கும் என்றாள்.
மாயா தயக்கத்துடனே என்ன மேடம் இப்படி திடீர்னு நான் கொஞ்சம் கூட இதெல்லாம் எதிர்பார்க்கல. என்னால இதுக்கு சம்மதிக்க முடியாது. ரொம்ப வருத்தமா இருக்கு என்றாள் மாயா. மாயா நீ படிச்சவ உன் தயக்கம் எனக்கு புரியுது. திடீர்னு உன் சுதந்திரத்தை இழந்துட்டு இன்னொருத்தர் வீட்டுல எப்படி போய் இருப்பது? நாளைக்கே பிடிக்கலன்னு சொன்னா நம்மால என்ன செய்ய முடியும்னு நீ நினைக்கிறது நியாயம்தான். அதனால உன் பாதுகாப்பு கருதி நாளைக்கே உன்னுடைய பேருல நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் டெபாசிட் செய்கிறேன். அதை தவிர நீ என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. ஆனா நீ வரமாட்டான்னு மட்டும் சொல்லிடாத மாயா என்று குரல் உடைத்து கேட்டாள் சுகன்யா. ஐயோ மேடம் எனக்கு உங்க பணம் தேவையில்லை. நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். உங்க அன்பும் பாசமும் எனக்கு தெரியும். உங்க வீட்டில நான் தங்கி குழந்தையை பார்த்துக் கொள்வது என்னுடைய பாக்கியம். எனக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான், என்னால வர முடியாது. மேடம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க என்றாள். அதான் ஏன் மாயா அதனோட காரணத்தை சொல்லேன். ஏன்னா நான் இப்போ இன்னொருத்தர் குழந்தைக்கு வாடகதாயா இருக்கேன் மேடம், என்னை மன்னிச்சிடுங்க என்று மாயா சொன்னாள். மாயா இப்படி சொன்னதும் சுகனியாவும் டாக்டரான வசலாவும் அதிர்ச்சியில் மூழ்கி போனார்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.